இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஷாமணி, வாரத்துல ஒரு பபிள் டீ குடிக்கிறது தப்பா? அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லைன்னு இருக்கேன். வாரத்துல 3-4 தடவை குடிக்கிறது தப்பா? அது அது ஏதோ தப்பு செய்யற மாதிரி தான் இருக்கு. வாரத்துல விடாம டெய்லி பபிள் டீ குடிச்சா தப்பா? அது கண்டிப்பா தப்பு கார்த்தி. ஓ ஓ ஓ நீங்க அப்படி வரீங்க. அதாவது பபிள் டீ இதெல்லாம் குடிச்சா, இனிப்பு தண்ணியெல்லாம் குடிச்சா நமக்கு வந்து நீரிழிவு நோய் வரும், அதனால பிரச்சனைகள் வரும். ஓ, டயபெட்டிஸ் அதை பத்தி பேச வரோமா? இல்ல, கரெக்டா தான் வந்தீங்க. ஆனா வேற டிசீஸ்க்கு போயிட்டீங்க. அதாவது ஒரு அண்மையில வந்து செய்தித்தாள்ல படிச்சேன். அதாவது தைவான்ல ஒரு பொண்ணு விடாம பபிள் டீ குடிச்சதுக்கு அவங்களுக்கு 300 கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருச்சான். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டோமா. அதாவது என்ன காரணம்னா, அவங்க அதிகமா தண்ணீர் குடிக்கிறது இல்லை, இந்த பபிள் டீயே அதிகமா குடிச்சதுனால அவங்க உடம்புல 300 கிட்னி ஸ்டோன்ஸ் வந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. சும்மா இருங்க கார்த்தி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட தான் இருக்காரு. அவர் எதுவுமே குடிக்க மாட்டார், வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு கூட தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த கிட்னி ஸ்டோன்னா என்ன? தண்ணி குடிச்சாலும் வருது, தண்ணி குடிக்கலனாலும் வருது. வாட் இஸ் த ரீசன்? கம் ஆன், டெல் மீ. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ், இது எதனால ஏற்படுது, வந்தா என்ன பண்ணணும், இதை அகற்ற முடியுமா, அகற்ற பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு மருத்துவர் காத்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி வழக்கம் போல வசந்தம் கலைஞர்கள் இருவர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். தவனேசன் மற்றும் ஜானகி. கிட்னி ஸ்டோன்ஸ் இதை பற்றி தான் பேச இருக்கோம். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். இந்த அனுபவம் யாருக்காவது வந்திருக்கா, இல்லை உங்களுக்கே ஏதாவது வந்திருக்கா? கோயின்சிடென்ட்லி எனக்கு ஒரு 2 மாதங்கள் முன்னாடி ஒரு மைல்டான ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்து போனாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், டாய்லெட் போகும்போது பேசிக்லி அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ யூஸ்வலி நான் அவ்வளோ தண்ணி குடிக்க மாட்டேன். Do not do this at home. Usually நான் அவ்வளோ தண்ணி குடிக்க மாட்டேன். ஆனால் லாஸ்ட் 2 months ரொம்ப சூடாக இருந்தது. ஐ திங்க் த வெதர் வாஸ் வெரி வெரி பேட். ஸோ அதனால் நான் ஆக்சுவலி தண்ணி குடித்தேன். ஆனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ்வலி நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஒரு வாட்டி போவோம், லைக் அந்த மாதிரி த ரெகுலர் ரைட். பட் ஆனால் எனக்கு ஒரு 45 minutes 1 hour அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் நான் போயிட்டே இருந்தது. அண்ட் நான் போகும்போது லைக் ஃபினிஷ் பண்ணும்போது I will feel like, you know, இன்னும் அந்த urge இருக்கும். யா, ஸோ அது இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வலி ஆரம்பிச்சது. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் when I finish அந்த ஒரு வலி. அதுக்கப்புறம் இந்த சைடில் மட்டும் ஒரு அக்யூட்டான ஒரு பெயின் இருந்தது. ஸோ அதனால இதெல்லாம் கலந்து ஒரு விஷயம் வந்தப்போ ஐ வென்ட் டு தி டாக்டர் அண்ட் ஐ வாஸ் லைக் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு இன்ஃபெக்ஷன், ஸோ ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் கொடுத்தாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி? எனக்கு தெரியும் ஆக்சுவலி, அவங்களுக்கும் தெரியாது. பிகாஸ் இட் மைட் ஹவ் பீன் அ பாசிங் ஒன். ஸோ நான் நிறைய தண்ணி அதுக்கப்புறம் குடிச்சனால லைக் இட் மைட் ஹவ் கான். சரிதாவா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது? என்னுடைய நண்பருடைய தந்தைக்கு வந்து இது நிகழ்ந்திருக்கு. சிறுநீரக கற்கள் வந்து வந்திருக்கு. அவர் அனுபவித்த முதல் அறிகுறி வந்து சிறுநீர் கழிக்கும் போது நிறைய சிரமங்கள் அவருக்கு ஏற்பட்டது, வலி ஏற்பட்டது. ரத்தம் வர அளவுக்கு அது வந்த பிறகுதான் வந்து இல்லை, இது நிச்சயமா வந்து மருத்துவமனைக்கு, ஆமா இது பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் போன பிறகுதான் சிகிச்சை எல்லாம் அவருக்கு நிகழ்ந்து இப்போ வந்து ஒரு சரியான நிலைமைக்கு வந்திருக்காரு. ரத்தம் வர அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்போதான் நம்ம டாக்டர் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது நம்ம பெரும்பாலானோர் இப்போதும் இப்படிதான், சின்ன வலி தான் அது போயிடும் அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு தவறான ஒரு போக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. இதோ நம் அரங்கத்துக்கு வருகிறார் திரு சுவாமிநாதன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு. சரி டாக்டர், நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ பேசணும். ஆனால் என்னோட தலையில், அதாவது மண்டைக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடித்தாலும் இந்த சிறுநீரக கற்கள் வருதான், குடிக்கலனாலும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்னா என்ன, இது எதனால் வருது? தண்ணீர் குடிக்கிறதுனால வரதில்லை. ஆனால் சில இடங்களில், சில ஊர்களில், உதாரணத்துக்கு கிரீஸில் சில இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இயற்கையாகவே இந்த நீரில் நிறைய கனிமங்கள் இருக்குது, கால்சியம் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீரை நிறையா குடிச்சு வந்தால் தான் வருமே தவிர, பொதுவாக எல்லா ஊர்கள்லையும் வந்து தண்ணீர் குடிக்கிறதுனால வர்றதில்லை. ஆனால் போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதனால் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீர் கற்கள்னாக்க அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டல், தமிழில் சொன்னால் ஸ்படிகம்னு சொல்லுவோம். அது எப்படி உண்டாகுதுனாக்க, நம்ம சிறுநீரில் இயற்கையாகவே இந்த கழிவுப் பொருட்கள்லாம் வெளியாகிறது இல்லையா,
அந்த கழிவுப் பொருட்களில் முக்கியமானது கல்சியம், ஆக்சலேட், ஃபாஸ்பேட். இந்த 3 கனிம பொருட்களும் அளவுக்கு மேலே இருந்ததுனாக்கா அது வந்து ஒன்று சேர்ந்துடும். அது ஒட்டிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் தேவை. அது வந்து ஒரு மாதிரி புரோட்டீன், டாம் ஹாஸ்பால் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இருந்ததுனாக்கா அந்த அந்த சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத அளவு உள்ள கனிமங்கள் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நாளை அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த கிட்னியில் போய் உக்காந்துட்டு அது வந்து பெருசாகும். பெருசாகிட்டு சாதாரணமாக நாங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு கடுகு அளவு கூட சிலது இருக்கலாம், அல்லது கொண்டைக்கடலை அளவு கூட இருக்கலாம். ரொம்ப பெருசாக கிட்னி பூரா உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கல்லும் இருக்குது. அது பேர் ஸ்டாக்ஹார்ன் கால்குலஸ். ஸ்டாக்ஹார்ன்னாக்க மானோட கொம்பு மாதிரி எல்லா அந்த கிட்னிக்குள்ளே இப்படி இருக்கும், அப்படி பரவி இருக்கும். இப்படி இருக்கும், 5 விரல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கற்களும் அவ்வளோ பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. பபிள் டீ குடிக்கிறது இப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. அதில் நிறைய ஆக்சிலேட் இருக்குது. அதனால சிறுநீர் கற்கள் உண்டாகிறதுக்கான அபாயம் நிறையா இருக்குது. அதில் டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. என்னுடைய நண்பருடைய தந்தை வந்து சமீப காலத்தில் வந்து சிறுநீர் கற்கள் அவருக்கு அந்த கண்டிஷன் அவருக்கு ஏற்பட்டது. அவர் வந்து ஒரு வாடகை உந்துவண்டி ஓட்டுநர். அதிக நேரம் வந்து ஒரே இடத்துல ஒரு செடென்ட்ரி பொசிஷனில் உட்காந்து இன்னும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி அதிக உடல் அசைவு இல்லாமல் இருக்கும்போது, இல்லை உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கும்போது அது இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒன்றும் செய்யாமனால, உடம்பு அசைக்காதனால கல் உண்டாகிறதுன்னுட்டு. அது இல்லை காரணம். உடம்புலேருந்து நீர் வெளியாகிறதுனால, டிஹைட்ரேஷன் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த சிறுநீர் கற்கள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வயது வரம்பு அந்த மாதிரி இருக்காங்களா, லைக் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ்? பொதுவாக வயது வரம்பு கிடையாது. சில வருஷங்கள் முன்னாடி சைனாவில் நிறையா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீரில் கற்கள் ஏற்பட்டது. ஏன்னா அவங்க குடித்த பாலில் வந்து மற்ற கனிமங்கள்லாம் கலந்ததுனால அவங்களுக்கு கற்கள் உண்டாச்சு. அதனால் எந்த வயதினருக்கும் வேணாலும் இந்த வியாதி வரலாம். பொதுவாக வேலை பார்க்குறவங்க, அடால்ட்ஸ், தண்ணீர் அதிகம் குடிக்காதவங்க, இந்த ஏர்கான்லேயே இருந்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து அதிகமாக ரிஸ்க் இருக்குது. இதை வச்சு நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற அறிகுறிகள் என்னென்ன நமக்கே வந்து தெரியக்கூடும் இல்லையா? என்னென்ன அறிகுறிகள் இருக்குது? நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் சிறுநீர் கற்கள் இருந்தாக்க எந்த அறிகுறியுமே இருக்காது. அந்த கல் பெருசாகி அல்லது அது சிறுநீர் பாதைக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் வலி ஏற்படும், முதுகு வலி வரும். சில பேருக்கு வந்து அந்த சிறுநீரகங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாக அவங்களுக்கு வந்து காய்ச்சல், ஜுரம் வரும், வாந்தி வரும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு அறிகுறி என்னென்னா அந்த சிறுநீரில் ரத்தம் வர்றது. அது வந்து இந்த கல் வந்து இறங்கி வரும்போது பாதையில் அது உராசுது இல்லையா, அப்போ வந்து ரத்தம் வரும். இப்போ சிறுநீர் ரத்தம் கழிஞ்சாக்க உடனே வந்துடுவாங்க டாக்டரை பார்க்கறதுக்கு. இந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்தால் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வேறுபட்டும் இருக்கலாம், சம்மந்தப்பட்டும் இருக்கலாம். எப்படின்னாக்க சிறுநீரகங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது பெண்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சிறுநீர் பை இருக்குல்ல, பிளாடர்லேருந்து மேலே ஏறும், கிருமிகள் ஏறி கிட்னிக்குள்ளே போகும். அதுக்கு கல் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. கல் இல்லாமலேயும் சிறுநீரகங்களில் அந்த அழற்சி, இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஆனாக்க நான் சொன்ன மாதிரி இனிப்பு நீர் அந்த மாதிரி வியாதிங்க உள்ளவங்களுக்கு, தீராத பிரச்சனைங்க உள்ளவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால சிறுநீரகங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதுலேயே வந்து இந்த கனிமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து படிகம் ஆகிட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கற்கள் வந்தனால பாதிக்கப்பட்டவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஜூன் மாதத்தில். நான் வந்து ஒரு ஆசிரியை, ஸோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சேன் வயிற்றுலி அப்படின்னு. வயிற்றுலினா வயிற்றுக்கிட்ட தானே வலிக்கணும், ஏன் இங்கே வலிக்குது, பின்னாடி வலிக்குது, இட்ஸ் ஆன் மை பேக், இங்கே லோவர் பேக்கில் வலிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப இன்டென்ஸாக ஆகிடுச்சு, என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. ஸோ பாதியிலேயே வேலையை விட்டுட்டு ஐ ஹேட் டு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஓட ஒரு நிலைமை வந்துருச்சு. பெயின் கில்லர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெயின் வந்து ஸ்லோலி கொஞ்சம் சப்சைட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் முழுசாக போகல. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, ஐ சஸ்பெக்ட் திஸ் இஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெயின் கில்லர் தரேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அதுவே சப்சைட் ஆயிரும், இல் பி ஃபைன் அப்படின்ட்டு. தொடர்ச்சியாக வந்து அடுத்த நாளில் வந்து எனக்கு வலி இருந்துட்டு இருந்துச்சு.
ஸோ என்னடா இது ஏன் இன்னும் வலி இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மருந்தை வந்து எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் போக திடீர்னு ஒரு 3 days இருந்திருக்கோம், திடீர்னு வலி திருப்பியும் அடிக்கடி டாய்லெட் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். யூ ஃபீல் வெரி லோ அண்ட் வீக், லைக் யூ கான்ட் ஃபங்க்ஷன், எதுவுமே பண்ண முடியாது. என்னால் முடியல, கோயிங் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் அப்படிங்க. திருப்பியும் டெக்ஸி எடுத்து ஹாஸ்பிட்டல் போனேன். பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸ்கேன் ரிசல்ட்ஸில் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஐ கேன் ரிமெம்பர் 1 mm ஐ திங்க், ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஒரு கிட்னி ஸ்டோன். ஸோ அந்த ஒரு சின்ன கிட்னி ஸ்டோன் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ யூ காட் பாஸ் இட் அவுட். ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு டாய்லெட் போய் யூ காட் பாஸ் இட் அவுட். அதுதான் டாக்டர் சொன்னார். அதுதான் ஒரே வலி. 3 liters ஐ ஜஸ்ட் sat down and drink went to the toilet. அப்போ வந்து பாஸ் பண்ணும்போது, அந்த ஸ்டோன் பாஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இட் ஃபெல்ட் லைக் razor blades, literally razor blades going down, you know, exiting your body. அவ்வளோ ஒரு பெயின். ஆஃப்டர் ஐ பாஸ் அ ஸ்டோன், எனக்கு அந்த மாதிரி டச் வுட் இந்த மாதிரி வரல இன்னும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாட் டு ஐ டூ? எவ்ரிடே தண்ணி குடிக்கிறது. அந்த கல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு படர்ந்துருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சில சோதனைகள் இருக்குது. முதல்ல செய்ய வேண்டியது சிறுநீர் சோதனை, யூரின் மைக்ரோஸ்கோபிக். அது வந்து சிறுநீரை கொஞ்சம் எடுத்து அதை ரத்தம் கலந்துருக்குதா இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், இது ரெண்டும் பார்க்கணும். அப்புறம் அந்த சிறுநீர்லேயே அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும். நான் சொன்னேன் ஸ்படிகம்னு சொன்னேன், ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப எளிமையான ஒரு சோதனை வந்து சிறுநீர் சோதனை. அது முதல்ல செய்வோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிளெயின் எக்ஸ்ரே, இன்க்ளூடிங் கிட்னி, யூரிட்டர், பிளாடர். அதனால் அது KUBன்னு பேர் அந்த எக்ஸ்ரே. அந்த KUB எக்ஸ்ரே எடுப்போம். அதில் வந்து கிட்டத்தட்ட 85 விழுக்காடு கற்களை வந்து அதில் கண்டுக்க முடியும். ஒரு 2 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு கல் இருந்தால் அதை வந்து எக்ஸ்ரேயில் பார்க்கலாம். பிளெயின் எக்ஸ்ரே எடுப்போம். சில பேருக்கு வந்து கற்கள் தெரியாதுன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பிளெயின் எக்ஸ்ரேயை விட்டு நேராகவே நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துருவோம். சிடி ஸ்கேன்னா அந்த ஏன்னா அது வந்து கிட்னி, யூரின், பிளாடு எல்லாத்தையும் காட்டும். அந்த கல் சின்ன ஒரு 1 மில்லிமீட்டர் கல் இருந்தால் கூட அது வந்து அதில் காட்டும். அவங்க சொன்னாங்கல்ல அந்த வலி தாங்க முடியல அப்படின்ட்டு. அது ஏன்னா அந்த சிறுநீர் குழாயில் வந்து அந்த கல் விழுந்து, குழாய் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இருக்கும். நம்ம கல் வந்து அதோட பெருசாக இருந்ததுனாக்கா அங்கே வந்து ஸ்டக் ஆகிடும், மாட்டிடும். அப்போ ரொம்ப கடுமையான வலி ஏற்படும். இப்போ அறுவை சிகிச்சை மூலயமா இந்த பெரிய பெரிய கற்களை நீங்கள் அகற்றுறீங்க. இப்போ இந்த சின்னதாக அவங்க சொன்னாங்க தண்ணீர் குடிச்சே ஃப்ளாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை தவிர்த்து வேறு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? சிகிச்சையை அளிக்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணணுன்னாக்க 3 முக்கிய இது இருக்குது. ஒன்று, அந்த கல் எவ்வளோ பெருசு, அப்புறம் அந்த கல் எங்கே இருக்குது, கிட்னிக்குள்ளே இருக்கா, அந்த யூரின் குழாயில் அந்த யூரிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில் இருக்குதா, இல்லை பிளாடரில் இருக்குதா. ஓகே. அடுத்தது அவங்க வயது, அவங்களுக்கு மற்ற என்னென்ன வியாதிகள் இருக்குது அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். கல் வந்து 5 மில்லிமீட்டரோட சின்னதாக இருந்ததுனாக்க, ரெண்டாவது அது இறங்கி அந்த சிறுநீர் பாதைக்குள்ளே வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தானாகவே வெளியாகிடும். அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி நிறைய நீர் அருந்து சொல்லுவோம், கூடவே மாத்திரையும் கொடுப்போம். ஒரு மாத்திரை வந்து ஆல்ஃபா பிளாக்கர்னு பேர். அது கொடுத்தாக்க இந்த பாதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே திறக்கும். அதோட பெரிய கல்லாக இருந்து சிறுநீர் பாதையில் மாட்டிக்கிட்டு அடைப்பு ஏற்படுத்துச்சுனாக்க அது வந்து வலி கொடுக்கும். அதை விட ஆபத்து அந்த கிட்னிக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேலே அந்த மாதிரி அடைப்பு இருந்ததுனாக்க அந்த கிட்னிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஏற்படும். அப்போ வந்து மற்ற அந்த அறுவை சிகிச்சை முறைகளை பயன்படுத்துவோம். இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் யூரிட்டரோஸ்கோப்பின்னு சொல்கிறது, அது ஒரு ஸ்கோப்பு கேமராவை வந்து அந்த சிறுநீர் அந்த பிளாட்குள்ளே விட்டு, சிறுநீர் அந்த யூரிட்டருக்குள்ளே விட்டு எங்கே கல் இருக்குன்னு நேராக தேடி கண்டுபிடிச்சி லேசர் மூலமாகவோ அல்லது அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ ஏதாவது ஒரு எனர்ஜி மூலமாக அந்த கல்லை வந்து சுக்குநூறாக ஆக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க வச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறுநீர் வெளியாகிறதுக்காக மருந்துக்கெல்லாம் கொடுத்து அதை வெளியாக்கிடுவோம். அதை தவிர இன்னும் கொஞ்சம் இன்வேஸ் ஏதாவது உடம்பை பாதிக்கக்கூடிய அளவுனாக்க ஒரு சின்ன தொலை போட்டு இங்கே விழாவில் நேராக கிட்னிக்குள்ளேயே போய் கேமரா விட்டு, அதுதான் PCNLன்னு பேர், பெர்க்யூட்டேனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமி. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சாக்க அவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன குழாய் ஒன்று வரும். ஏன்னா கிட்னியை வந்து அது மூடிக்கிற வரைக்கும் இந்த குழாய் இருக்கணும். தட்டா உள்ளுக்கு லீக் ஆச்சுன்னா கஷ்டம் சிறுநீர். அதையும் விட கடைசியில் ரொம்ப பெரிய கல், இந்த ஸ்டெக்ஹார்ன் கல்லுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருந்தால் சில பேருக்கு நம்ம ஓப்பன் சர்ஜரியே கூட செய்கிறது உண்டு. கிட்னியை வந்து 2ஆக பிளந்துடும். இந்த கல்லை எடுத்தோம்னாக்கா அப்படியே ஒரு மானோட கொம்பு மாதிரியே இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நல்ல வேளை இப்போ வந்து நிறையா புது சிகிச்சை முறைகள்லாம் வந்ததுனால
இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 விழுக்காடு அல்லது 2-3 விழுக்காடு பேருக்கு தான் இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சிகிச்சைக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னா இதை இப்படி நீங்கள் தவிர்க்கலாம். இந்த வலிகள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ ஒரு சிறு இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இப்போ பார்க்கறதுக்கு நம்ம என்னமோ ஒரு சமையல் நிகழ்ச்சியில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே ஹெல்த் ப்ரோக்ராம் தான். என்னமா நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, இங்க சில தண்ணீர் வகைகள் இருக்கு, அதோட காய்கறிகள், சாக்லேட் அப்படின்னு பல விஷயங்கள் முன்னுக்கு வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது சிறுநீரக கற்கள் விளைவிக்கக்கூடிய உணவு வகைகள், பானங்கள் எது அப்படின்றத தவாவும் ஜானகியும் கண்டுபிடிச்சு இல்லை எடுத்து சொன்னாலே போதும். சரி, என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரபலமான ஒரு பானம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், குளிர்பானம். அதுக்கு முன்னாடி பால் இருக்கு, அதுக்கப்புறம் தண்ணீர், பச்சை தண்ணீர் இருக்கு, அதுக்கப்புறம் காஃபி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து காட்டேஜ் சீஸ், அதாவது பன்னீர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இது வந்து செமன் மீன் வகை, சாக்லேட் இருக்கு, ப்ரோக்கலி இருக்கு, குடமிளகாய் இருக்கு, இறைச்சி இருக்கு, கோழி இருக்கு, ஆரஞ்சு மற்றும் தண்டிக்கீரை, கீரை வகைகள். இறைச்சின்னு சொல்லும்போது ஆட்டு இறைச்சி. சரியா? இப்போ ஆளுக்கு 2 உணவு வகைகளை நீங்க எடுக்கணும். சரியா தவா, நீங்க முதல்ல ஆரம்பிங்க. எப்பவுமே இனிப்பு வகை கொஞ்சம் ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆபத்தான பகுதியை நோக்கி நான் போறேன். சாக்லேட். சரி, சாக்லேட் எடுத்துட்டாரு ஜானகி. ரெட் மீட். பானங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது தண்ணியை தவிர எதுவுமே சேர்த்துல எது எடுத்தாலும் சரியா தான் இருக்கு நினைக்கிறேன். காஃபி எடுக்கிறேன். சரி, காஃபி எடுத்துட்டாரு தவா. உங்களுடைய அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் கிட்ட கொண்டு வராதமா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவா வந்து சாக்லேட் எடுத்திருக்காரு, அப்புறம் காஃபி எடுத்திருக்காரு. சரியா? ஜானகி இந்த பக்கம் வந்து இறைச்சி, அதாவது ஆட்டு இறைச்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குளிர்பானம் எடுத்திருக்காங்க. டாக்டர், இப்போ நீங்கள் தான் சொல்லணும் யார் சரி யார் தப்பு. 2 பேருமே ஓரளவு சரியாக தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த குளிர்பானத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க, நான் முதலே சொன்னேன், இதில் நிறையா ஆக்சிலேட் இருக்குது. 2வது இதில் நிறையா இனிப்பும் இருக்குது, சுகரும் இருக்குது. இது 2ம் தான் வந்து நம்ம உடலுக்கு ஆபத்து. 2 கலந்ததுனாக்க சிறுநீரில் கற்கள் உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவப்பு இறைச்சி வந்து ஒரு விதமான கற்களுக்கு மட்டும்தான் ஆபத்து, யூரிக் ஆசிட் ஸ்டோன். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இது அதிகம் உட்கொண்டாக்க அவங்களுக்கு அது உடம்புல வந்து வெளியாகும் போது யூரிக் ஆசிட் வந்து வெளியாகி கிறிஸ்டல் ஆகிடும். அதனால் அந்த ரிஸ்க் இருக்குது. அவர் எடுத்த அந்த காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை, அளவோடு இருக்கணும். பெரிய கிளாஸில் நிறைய தடவை குடித்தோம்னாக்க காஃபிலையும் நிறைய ஆக்சிலேட் இருக்குது. அது ஃபில்டர் காஃபியா அல்லது அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபியாங்கிறத பொறுத்து இருக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி நிறையா குடித்தோம்னாக்க ஆக்சிலேட் வந்து உடம்புல சேருது. அதில் வந்து கெமிக்கல்ஸ் அவங்க சேர்க்குறாங்க இல்லையா? அதனால் காஃபி வந்து எந்த மாதிரி காஃபி நம்ம குடிக்கிறோம், எவ்வளவு குடிக்கிறோம், அதை பொறுத்து இருக்குது. அடுத்தது அவர் எடுத்தது சாக்லேட். எங்கள் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு இனிமேல் கல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இதை பண்ணக்கூடாது, அதுதான். ஒரு செகண்ட் கொஞ்சம் ஏன்னா சாக்லேட்டில் நிறைய நட்ஸ் இருக்குது, நிறைய ஆக்சிலேட்ஸ் இருக்குது. இது 2மே வந்து கற்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள். இப்போ வந்து மற்ற உணவு வகைகளும் இருக்குது. இப்போ இதில் வந்து ஏதேனும் வந்து சிறுநீரக கற்களை விளைவிக்கக்கூடியது இருக்கா அதிகம்? காட்டேஜ் சீஸ் உடலுக்கு நல்லது, ஏன்னா அதில் வந்து கொழுப்பு சத்து ரொம்ப குறைச்சல். ஆனாக்கா அதே அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம்னாக்க அந்த கால்சியம் உடம்புல தானே போகிறது. அப்போ கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ரோக்கலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல உணவு. சிறுநீர் கற்கள் வர்றதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் 2% ஆக்சலேட் தான் இருக்குது. பொதுவாகவே எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்லது. அதுவும் ஆரஞ்சு பழம் வந்து நல்லது, ஏன்னா அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் எப்படின்னாக்க உடம்புல வந்து இந்த கற்கள் ஒன்று கூடிக்கிறத வந்து தடுக்குது, ப்ரிவென்ட் ஆஃப் அக்ரிகேஷன். அதனால் ஆரஞ்சு பழங்கள் நிறைய, ஆரஞ்சு சாறு, ஆரஞ்சு பானம் அதெல்லாம் நிறையா குடிச்சிங்கனாக்க கல் வர்ற ரிஸ்க்கை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரை வகைராவும் உடம்புக்கு நல்லது, ஆனால் அளவு முக்கியம். ஏன்னா கீரையிலையும் வந்து ஆக்சிலேட் இருக்குது. ரொம்ப தினசரி கீரை சாப்பிடணுங்கிறது கிடையாது. எனக்கு வர பேஷண்ட்டில் வந்து நம்ம இந்தியர்கள் நிறையா வருவாங்க, டாக்டர் நான் தினம் கீரை சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வந்துடுச்சு. அதுதான் கூடாது. நான் நிறைய கீரை சாப்பிட்டோம்னாக்க உடம்புல ஆக்சிலேட் சேர்ந்துட்டு அப்புறமா வந்து கல் உண்டாயிடுது. கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நியூட்ரல்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப கெடுதலும் கிடையாது, ரொம்ப நல்லதும் கிடையாது. ஏன்னா அந்த கொழுப்பை நீக்கிட்டாக்க அது நல்லது, உடம்புக்கு நல்லது.
கிட்னி ஸ்டோனுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் ரொம்ப கிடையாது. சால்மன் வந்து உடம்புக்கு நல்லது. பொதுவாகவே அது லோ ஃபேட், ப்ரோட்டீன் ஹை அண்ட் யூரிக் ஆசிட் அதெல்லாம் வந்து அதில் கிடையாது. அதனால சால்மன் இஸ் ஓகே. இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே அதிகமாக அதில் உப்பு போடுறோம். உப்பு அப்படின்னாலே சோடியம் தானே. இது வந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குமா சிறுநீரக கற்கள் வர்றதுக்கோ? சோடியம் அதுக்கும் சிறுநீர் கற்களுக்கும் தொடர்பு உண்டு. எப்படின்னா ரொம்ப அதிகமாக உப்பும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக உப்பு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் உண்டாகிறதுக்கு ரிஸ்க் அதிகமாகுது. அது வந்து இந்த மற்ற இதுங்களோட கலந்து குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு சோடியம் அமோனியா ஸ்ட்ரூவைட் கிறிஸ்டல் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உப்பு எப்படின்னாக்க ரொம்ப கூடவும் கூடாது, குறைச்சலும் கூடாது. அதுவும் உடம்புக்கு கெடுதல். முடியல என்னால முடியல. இல்ல டாக்டர் என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க எது வேணாலும் செய்யலாம், ஆனா அளவோட செய்யணும். அப்படி ஓவரா செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கான பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. என்னென்ன வந்து செஞ்சா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி. அதே நேரத்தில் ஜானகி, தவனேசன் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து உங்களுடைய அனுபவங்கள், கதைகள் இதெல்லாம் பகிர்ந்து கொண்டு எங்க கூட இந்த சின்ன கேம் விளையாடி கூட நிறைய விழிப்புணர்வை நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. மாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எல்லாரும் வீட்டுல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மாத்தி ஆகணும். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி தவனேசன், ஜானகி. ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஃப்ரீயா ஒரு கன்சல்டேஷன் கிடைச்சிருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு. ரசிகர்களே, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த சிறுநீரக கற்கள், இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எதனால் வருது, எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அதுக்கு தெளிவு இன்னைக்கு கிடைச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த தெளிவு கிடைச்சிருக்குன்றது ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் வந்து இங்கே வாங்கிட்டு இங்கே விட்டுறக்கூடாது இல்லையா? அதுதான் முக்கியம். கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இங்கே வாங்கிட்டு மண்டியிலேயே வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நாள் நினச்சி தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்பு நமக்கு முக்கியம், உயிர் முக்கியம், சிறுநீரகம் முக்கியம் அப்படின்னு ஒரு வழிக்கு வந்து நீங்களும் வந்து தினசரி உங்கள் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ நீங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதுவும் பொதுவாக ஒரு தவறான எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வயசானதுக்கு அப்புறம் தான் நமக்கு வரும், இப்போ நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அது ஒரு தவறான எண்ணம். எந்த வயசில் வேணாலும் வரலாம் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஸோ வருமுன் காப்போம், அதுதான் பெட்டர். சரி, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகேயன் மற்றும் ஷாமினி. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.